அக்கா நில்லு. செயின் புதுசா? ஆமா கையில. இது எப்படி உன்கிட்ட? அவ பிறந்த நாளுக்கு நான் போட்டு விட்டேன். ஓ, அக்காவுக்கு பர்த்டே கிஃப்டா? இவ்வளவுதானா இல்ல ட்ரெஸ் எல்லாம் கூட எடுத்து வச்சிருக்கியா? அதெல்லாம் ஒண்ணு இல்லடி, எதுவும் அவளுக்கு பிறந்த நாளுக்காக பண்ணல, போடணும்னு தோணுச்சு, அதான் போட்டு விட்டேன். எனக்கு ஏதாவது செய்யணும்னு ஏன் உனக்கு தோணவே மாட்டேங்குது? நானும் நீ பெத்த பொண்ணு தானே, இல்ல குப்பை தொட்டில இருந்து என்ன தூக்கி எடுத்துட்டு வந்து வளர்த்துட்டு இருக்கியா? ஏய், என்ன இப்படி புரியாம பேசுற? நீ பண்றதெல்லாம் பாக்குறப்ப எனக்கு அப்படிதாம்மா தோணுது. ஏன் பர்த்டேவுக்கு வீணா போன ஸ்வீட்டை மட்டும் கொடுத்து முடிச்சிட்ட. ஆனா அக்கா பர்த்டேக்கு மட்டும் வடை பாயாசம் போதாத கொடைக்கு செயின் வேற. நீ ஓர வஞ்சனியா இருக்கேன்னு இப்பதான் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். நான் கோச்சு பண்ண தெரிஞ்சோ நீ வேணும்னே இத பண்றேன்னா அப்ப என்ன அர்த்தமா? ஷோ, என் கோவமோ வருத்தமோ உனக்கு ஒரு பிரச்சனையுமே இல்ல. உன் மூத்த பொண்ணையும் கடைசி பொண்ணையும் கவனிச்சா மட்டும் போதும்னு நினைக்கிறேன், அப்படிதானே? இத பாரு கையில, அப்படிலாம் எதுவும் கிடையாது. இந்த சின்ன விஷயத்துக்குலாம் எதுக்குமா போட்டி போடுற? எதுமா சின்ன விஷயம்? ஒருத்திய மட்டும் ஒதுக்கி வச்சுட்டு செஞ்சவங்களுக்கு திரும்ப திரும்ப செய்யறதா? நான் அப்படி என்னமா தப்பு செஞ்சுட்டேன்? ஏன் என்ன மட்டும் வேண்டாத ஒருத்தி மாதிரியே பாக்குற? அக்கா, அம்மா அப்படியெல்லாம் எதுவும். நீ வாய் மூடு மயிலு. நீதான் அம்மாவோட செல்ல பொண்ணாச்சே, அம்மாவுக்கு தான் நீ ஜால்ற அடிப்ப. நான் படுற கஷ்டம் என்னன்னு உன்னால புரிஞ்சுக்க முடியாது. நான் இவங்க கிட்ட நியாயம் கேட்டுட்டு இருக்கேன், நீ இதுல தலையிடாத. இத பாரு கையில, நான் சொல்றத கொஞ்சம் என்ன கொஞ்சம் பேச விடுமா? நீ இவ்ளோ நாளா உருண்டு புரண்டு சம்பாதிச்சது எல்லாம் அக்கா கல்யாணத்துக்கே செலவு பண்ணிட்ட. மயில IPS படிக்க வைக்கணும்னு இருந்த நிலத்தையும் வித்துட்ட. எனக்காக நீ இதுவரைக்கும் என்னமா செஞ்சிருக்க? நேரம் வரும்போது நான் செய்வேன் கண்ணு. எப்படிமா செய்வ? உன்கிட்ட என்ன இருக்கு? எனக்கு கல்யாணம் பண்ணணும்னா நீ திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். நீ எப்ப ஓடி உழைச்சு சம்பாதிச்சு என்ன கரை ஏத்துறது? அதுக்குள்ள கிழவியாயி நானே செத்துருவேமா. ஹேய், வாய்க்கு வந்தபடி பேசாதடி. நான் இப்ப செயின் போட்டது தானே உன் கண்ணு உறுத்துது. இது எனக்கு வேணாம். ஐயோ மலரு, வேண்டாம், சொல்றத கேளு. நீ சும்மா இரு, நான் அவளுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன். இல்லம்மா, இந்த செயினை நீ போட்டுக்கிட்டாலும் சரி, இல்ல இவளுக்கு போட்டாலும் சரி, எனக்கு வேணாம். ஐயோ மலரு, புடி. மலரு, அவதான் புரியாம ஏதாவது பேசினா நீயும் ஏன் இப்படி எல்லாம் பண்ற? இருக்கிறதால நானே புடுங்கிட்டு போற மாதிரி இவ பேசுறத பார்த்தா எனக்கு அசிங்கமா இருக்குமா. நான் வேணான்னு தானே சொன்னேன், நீ தானே என்ன வற்புறுத்தி போட்டு விட்ட. அதனாலதான் நான் இந்த மாதிரி பேச்செல்லாம் கேட்க வேண்டியதா போச்சு. கல்யாணத்தப்பவே எனக்கு வேண்டியதெல்லாம் நீ பண்ணிட்ட. அவ்வளவு செஞ்சும் நான் இப்ப என் வாழ்க்கையை தொலைச்சிட்டு தானே வந்து நிக்கிறேன். ஒரு வாழா வெட்டிக்கு போய் மேல மேல செஞ்சா யாருக்கா இருந்தாலும் கோவம் தாமா வரும். இந்த செயினை போட்டுக்கிட்டா என் மேல பாசம் பொங்கி என்ன புகுந்த வீட்டுல ஏத்துக்க போறாங்களா? இல்ல இல்ல, அப்புறம் எதுக்குமா இது? நான் அதுக்காக இந்த செயினை போடல மலரு. நீ எந்த விளக்கமும் சொல்ல வேணாம். கல்யாணமான ஒரு பொண்ணுக்கு புகுந்த வீடுதான் எப்பவும் நிரந்தரும். எவ்வளவு அவமானப்பட்டாலும் நான் அங்க இருக்கிறதுதான் கௌரவம் மரியாதை. பிறந்த வீட்டுல நான் இனிமே விருந்தாளி மட்டும்தான். 3 நாள், அதிகபட்சம் 1 வாரம். அதுக்கு மேல இங்க இருந்தா இப்படிதான் அசிங்கப்படணும். ஆனா இந்த வீட்டை விட்டு கிளம்பி நான் எங்கம்மா போறது? எனக்குன்னு ஒரு பாக்கெட்டும் இல்லையே. அவங்க கையில கால்ல விழுந்தாவது நான் அங்கேயே இருந்திருக்கணும், இல்லன்னா மாட்டு கொட்டாயிலாவது ஒதுங்கி இருக்கணும். பிறந்த வீடு இருக்குன்னு நான் இங்க வந்தது தப்பா போச்சு. என்னடி நீ இப்படி எல்லாம் பேசுற? என்ன இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்ட? இத பாரு, இது உன் அம்மா வீடு. நீங்க எவ்வளவு நாள் வேணும்னாலும் இருக்கலாம், உனக்கு அதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. உன்ன மாதிரி எல்லாருமே இருக்க மாட்டாங்கம்மா.
சில பேருக்கு நான் இங்க இருக்கிறது கசப்பாதான் இருக்கும். அதனாலதான் இந்த மாதிரி பேச்செல்லாம் வருது. சும்மா நிறுத்துக்கா. நீங்க இருக்கிறத பத்தி நான் எதுவுமே சொல்லல. அம்மா உன்னை ஸ்பெஷலா கவனிக்கிறாங்கன்னு தான் கோவப்பட்டேன். அத நீ தப்பா எடுத்துக்கிட்டா அதுக்கு நான் பொறுப்பில்ல. நான் ஒரு வார்த்தை சொன்னதுக்கே உனக்கு பொத்துக்கிட்டு வருதே. நீங்க வாழ வெட்டியா இருக்கிறத பத்தி ஊர்ல நிறைய பேரு கதை கதையா பேசுறாங்க. அவங்க கிட்ட எல்லாம் போய் நீ உன் கோவத்தை காட்ட முடியுமா? ஏன் இப்படி பேசுறீங்கன்னு எல்லார்கிட்டயும் சண்டைக்கு நிக்க முடியுமா? உனக்கு இங்க இருக்கிறது ஒருத்தலா இருந்தா மாமா கிட்ட போன் பண்ணி பேசு. உங்க அப்பாவும் தங்கச்சியும் என்ன விரட்டி அடிச்சிட்டாங்க, நீங்க வந்து நியாயம் கேளுங்கன்னு அவர் உடனே கிளம்பி வர சொல்லு. புருஷன பொண்டாட்டியமா அங்க போய் சண்டை போடுங்க. வாசல்ல உட்காந்து போராட்டம் பண்ணுங்க. அதை விட்டுட்டு நீ என் மேல பாயிர வேலையெல்லாம் வச்சுக்காத. போதும், நிறுத்து கையில. பாவம், அவளை நொந்து போயிருக்கா. நீ வேற ஏதாவது சொல்லி இவ்வளவு நோக்கடிக்காத. இந்தா, இந்த செயினுக்கு தானே இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ண, குடிடி, நீயே வச்சுக்கோ. நீயே இத கொடுத்திருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேம்மா. இவ்வளவு தூரம் பேசினதுக்கு அப்புறம் நீ வேற வழி இல்லாம குடுக்கற. எனக்கு தேவையானதெல்லாம் இப்படி சத்தம் போட்டு போராடிதான் வாங்கணுங்கிறது எனக்கு கேவலமா இருக்கு. ஏய், நீ போனா போதுன்னு தூக்கி போடுறத வாங்கிக்கிற அளவுக்கு நான் ஒண்ணு மானம் கிட்டவே இல்ல. உன் செயினை நீயே வச்சுக்க. ச்சே. ஏய் கையில. அக்கா, அக்கா, கையில அக்கா எப்பவும் இப்படிதானே பேசும். நீ அதெல்லாம் மனசுல வச்சுக்காத. ஆமா கண்ணு, அவ சமயத்துல இப்படி கிறுக்கு பிடிச்ச மாதிரி தான் பேசுவான்னு உனக்கு தெரியும்ல. அவ ஏதோ பேசிட்டான்னு நல்ல நல்லதுமா மூஞ்சு தூக்கி வச்சுக்காதம்மா. எங்களுக்கெல்லாம் ரொம்ப சங்கடமாயிடும். அவ பேசினதெல்லாம் கேட்டு எப்படி என்னால சந்தோஷமா இருக்க முடியுமா? அதெல்லாம் சுத்தமா மறந்துருக்கா. இன்னைக்கு உன் பர்த்டே தானே. சந்தோஷமா இருக்கிறத விட்டுட்டு கண்டதையும் நினைச்சு உன் மனச கெடுத்துக்காதக்கா. மாமாக்கு இன்னைக்கு என்ன நாள்னு தெரியும்ல. மாமா உனக்கு போன் பண்ணி விஷ் பண்ணாரா? இல்லடி, நேத்து தான் கூப்பிட்டு பேசினாரு. இன்னைக்கு இன்னும் கூப்பிடல. அவர் போனை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கு. நீ போன் பண்ணி பேசு. பாவம், தூரத்துல இருக்கிற மனுஷன். நடந்ததை எல்லாம் சொல்லி அவரை கஷ்டப்படுத்தாத. சந்தோஷமா ஏதாவது அவர்கிட்ட பேசு. உன் மனசுக்கும் கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். போ. ஹலோ மலரு. சொல்லுங்க. ரொம்ப நேரமா உன் நம்பருக்கு ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். ராத்திரி 12 மணிக்கு கூட உனக்கு போன் பண்ணி பார்த்தேன், லைனே கிடைக்கல. புது வீட்ல சரியா சிக்னல் கிடைக்கலங்க. அது சரி, எதுக்கு 12 மணிக்கு போன் பண்ணீங்க? ஏய், உன் பிறந்த நாளைக்கு வாழ்த்து சொல்லதான். ஞாபகம் வச்சிருக்கீங்களா? ஏய், வெளிநாடு வேலைன்னு போயிட்டா நான் மறந்துடுவேன் நினைச்சியா? சரி, இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பொண்டாட்டி. தேங்க்ஸ். நம்ம கல்யாணம் முடிஞ்சதும் வரப்போற பிறந்த நாள் அது. நான் என்னெல்லாம் பிளான் பண்ணி வச்சிருந்தேன்னு தெரியுமா? அப்படி என்ன பிளான் பண்ணிருக்கீங்க? வீட்ல ஏதாவது ஸ்வீட் செஞ்சிருப்போம். கோயிலுக்கு எங்கேயாவது கூட்டிட்டு போயிருப்பீங்க. அது வழக்கமா எல்லாரும் செய்யறது தானே. ஆனா நான் வேற மாதிரி யோசிச்ச மலரு. ராத்திரி 12 மணிக்கு உன்னை எழுப்பி கேக் கட் பண்ணணும். அப்புறம் நீ எப்பவும் புடவையில தானே இருப்ப. உனக்கு அழகா ஒரு மாடர்ன் Dress வாங்கி பரிசா கொடுக்கணும். உன்னை அதை போட்டுக்க வச்சு நாள் முழுக்க ஒரு ரவுண்ட் வரணும். அப்புறம் நீ என்ன கேட்டாலும் நான் வாங்கி தரணும். நீ எந்த இடம் சொன்னாலும் கூட்டிட்டு போகணும். அந்த நாள் முழுக்க உன்னை ஒரு நிமிஷம் கூட, ஏன் ஒரு செகண்ட் கூட பிரியக்கூடாது. வாழ்க்கையில நீ மறக்கவே முடியாத அளவுக்கு உன்னை சந்தோஷப்படுத்தி பார்க்கணும்னு நான் நிறைய யோசிச்சு வச்சிருந்தேன். ஆனா சூழ்நிலை நேர்ல கூட பார்க்க முடியாம போன்ல வாழ்த்து சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. மலரு, மலர், அழறியா?
ஏய், என்னது பிறந்த நாள் அதுமா அழுதுகிட்டு? எனக்கு இவ்ளோ பிளான் பண்ணீங்கல்ல, நேர்ல வந்து இதெல்லாம் செஞ்சுட்டு போயிருக்கலாம்லங்க. நான் உங்களை எவ்வளவு எதிர்பார்த்தேன் தெரியுமா? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் கேரளா வரைக்கும் வந்திருக்கேன். உன்கிட்ட சொல்லாம வரணும்னு எவ்வளவு முயற்சி பண்ண மலரு. ஆனா என்னால் நகரவே முடியல. சாரி. என்ன வாழ்க்கைங்க இது? ஒரு நல்ல நாள் அதுவுமா பக்கத்துல இருக்க முடியாம போயிடுச்சு. எனக்கு இது பிடிக்கவே இல்லைங்க. இடையில ஒரு தடவை வந்து போக முடியாதா? அப்படி இல்லம்மா, ஒரே அடியா வேலையை முடிச்சுட்டு வரலாமேனு தான் நான் வரல. இல்லைன்னா அப்பா ஏதாவது சொல்லுவாரு. ஃப்ளைட் டிக்கெட்டு அது இதுன்னு சொல்லி கணக்கெல்லாம் பார்க்க ஆரம்பிப்பாரு. அதான் யோசிக்கிறேன். எனக்கு இப்பவே உங்களை பார்க்கணும் போல இருக்குங்க. சரி, ஓகே. அப்ப நான் வீடியோ கால் வரட்டுமா? இல்ல வேணாங்க. நான் உங்களை பார்த்தா இன்னும் உடஞ்சிருவேங்க. ஏய், என்னாச்சு? நேத்து கூட நல்லா தானே பேசிட்டு இருந்த. இன்னைக்கு என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா பேசுற? மலரு, அங்க ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நம்ம வீட்டுக்கு போகணும் போல இருக்கு. நீங்க எப்ப வந்து என்ன கூட்டிட்டு போவீங்கன்னு தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். இத பாரு, இன்னும் ஒரு 2-3 மாசம் தான். இன்னும் 2-3 மாசமா? சீக்கிரம் வேலையை முடிச்சிட்டு வந்து என்ன கூட்டிட்டு போங்க. சரி, உனக்கு போகணும்னு தோணுச்சுன்னா நீ கிளம்பி போக வேண்டியது தானே? இல்லங்க, நீங்களே வந்து. ஹலோ 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 மலர், என்னாச்சு? ஹலோ மலர், மலர் என்னாச்சு? மலர் பேசு. என்னாச்சு? லைன்ல தான் இருக்கா, ஏன் பேச மாட்டேங்கிறா? ஹலோ ஹலோ மலர். மலர், ஏய் மலர், மலர், மலர் என்னாச்சு மலர்? மலர், 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 மயில, மயில. என்ன சார்? மலர் இங்க மயக்கமாய் கீழே விழுந்து கிடக்குறாங்க. கொஞ்சம் சீக்கிரமா மேல வாங்களே. என்னாச்சுடி? அம்மா, அக்கா மயக்க போட்டு விழுந்திருக்காளா? ஐயோ கடவுளே, என் பொண்ணுக்கு. மலர், 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 மலர். அக்கா, அக்கா, மலர். அக்காக்கு என்னாச்சு சார்? தெரியல. அக்கா, 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 அக்கா எழுந்திருக்கா. சார், அக்காக்கு என்னாச்சு சார்? தெரியல மயில. நான் வெளியில போலான்னு கிளம்புனேன். அப்பதான் இவங்க மயங்கி கிடக்கிறத பார்த்தேன். மலரு, எழுந்திருக்கா. என்னமாச்சு உனக்கு? மலரு, மலரு, என்னமாச்சு உனக்கு? கடவுளே, எந்திரி கண்ணு. எழுந்திருக்கா. உனக்கே இப்படி ஆகணும். ஆண்டவா, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? மலர், எந்திரிமா. மலரு, தண்ணி தெளிச்சு கூட எழுப்பி பார்த்தாச்சுமா. அக்கா எழுந்திருக்கவே இல்ல. மயில, இங்க பாரு, பேசிட்டு இருக்க நேரம் இல்ல. என்கிட்ட கார் இருக்கு. நீ ஆண்டியும் மலரை கூட்டிட்டு கீழே வந்துருங்க, சரியா? ஓகே சார். தம்பி, நீங்க இப்படி? அது இந்த மாடி போர்ஷனுக்கு நான் தான் ஆண்டி கூடி வந்திருக்கேன். ஆண்டி, நீங்களும் மயிலும் மலரை கூட்டிட்டு சீக்கிரம் கீழே வாங்க. நான் கார் எடுத்துட்டு வந்துடுறேன், சரியா? சீக்கிரம் வாங்க. என்னாச்சுக்கா? அக்கா, மயில, அக்கா எழுந்திருக்கா. என்னாச்சுக்கா? அம்மா. இன்னும் எவ்வளவு தூரம் மயில? இன்னும் கொஞ்சம் தூரம் தான்மா. சார், கொஞ்சம் சீக்கிரம் போங்க. இதோ. தண்ணி ஏதாவது வேணுமாம்மா? வேணாமா.
அம்மா பாத்து, நான் வேணா ஸ்ட்ரெச்சர் எடுத்துட்டு வரவா? இல்ல நான் நடக்கிறேன். ரொம்ப நன்றி தம்பி. பரவாயில்ல, நீங்க பார்த்து கூட்டு போங்க. வா. வாக்கா. ரொம்ப தேங்க்ஸ் சார். உங்களுக்கு ஏதாவது வேலை இருந்தா கிளம்புங்க. மயிலு, அவசரமா போற அளவுக்கு எனக்கு எந்த வேலையும் கிடையாது. நீங்க டாக்டரை பார்த்துட்டு உடனே வரதானே போறீங்க. நானே வெயிட் பண்ணி கூட்டிட்டு போறேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல. ரிசப்ஷன்ல சொல்லிட்டியாமா? சொல்லிட்டு மயிலு, உட்காருங்க, கூப்பிடுறேன்னு சொல்லிருக்காங்க. சரிம்மா. அக்கா இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்ல, ஆனா லேசா தலை சுத்துற மாதிரி இருக்கு. கொமட்டிட்டு வருது. ஒருவேளை வடை பாயசம் சாப்பிட்டது ஒத்துக்கல போல இருக்கு. பிறந்த நாளதுமா நான் தான் இவ உடம்புக்கு எடுத்துட்டேன். நீ ஏன் ஏதாவது நினைச்சுக்காதம்மா, பெருசா ஒண்ணும் இருக்காது. மலர் யாரு? வா வாங்க. மெதுவா வா. வாக்கா. மேம், பேஷண்ட் வந்திருக்காங்க. வாங்க. வணக்கம் டாக்டர். உட்காருங்கம்மா. உட்கார. என்னாச்சுமா? டாக்டர், இவ என் பொண்ணு. காலையில திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டா. அதான் என்னன்னு பாத்துட்டு போலான்னு வந்தோம். இப்படி வந்து உட்காருமா. கையை காட்டுமா. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மயக்கம் வந்திருக்காமா? இல்ல டாக்டர். சிஸ்டர், டாக்டர் பிபி செக் பண்ணுங்க. ஓகே டாக்டர். இப்ப என்ன பண்ணுது உங்களுக்கு? தலை சுத்துது டாக்டர். கொமட்டலாவும் இருக்கு. காலையில நானு வடை சுட்டு கொடுத்தேன். அது அவளுக்கு ஒத்துக்காம போயிடுச்சான்னு தெரியல. பாக்குறேமா. உனக்கு நாள் தள்ளி போயிருக்காமா? ஆமா டாக்டர், 2 வாரத்துக்கு முன்னாடியே வந்திருக்கணும், இன்னும் வரல. ரெகுலரா வருமா இல்ல இப்படி முன்ன பின்ன தள்ளி வருமா? ரெகுலரா தான் வரும். இப்பதான் தள்ளி போயிருக்கு டாக்டர். நீங்க கொஞ்சம் வெளியே இருங்கம்மா, நான் உங்களை டெஸ்ட் பண்ணிட்டு கூப்பிடுறேன். சரிங்க டாக்டர். இவங்களை கூட்டு போய் படுக்க வைங்க. ஓகே டாக்டர், வாங்க. அம்மா, நம்மள கூட்டிட்டு போறதுக்காக தான் ஜீவா சார் வெளியில வெயிட் பண்றாரு. நான் போய் அவரை அனுப்பி வச்சுட்டு வரட்டுமா? சரி போ. மயிலு. என்னம்மா? ஒண்ணு இல்லம்மா, நீ போ. மயிலு, மயிலு, என்னாச்சு மயிலு? டாக்டர் பாத்தீங்களா? என்ன சொன்னாங்க? டாக்டர் அக்காவை செக் பண்ணிட்டு இருக்காங்க சார். கொஞ்சம் டைம் ஆகும் போல இருக்கு. நீங்க கிளம்புங்க சார். அப்படியா? எவ்வளவு நேரம் ஆகும்னு சொன்னாங்க? எனக்கு சரியா தெரியல.
உங்களுக்கு வேலை இருந்தா நீங்க கிளம்புங்க சார், நாங்க ஆட்டோல போய்க்கிறோம். இல்ல மயிலு, நானே வீட்டுல கொண்டு போய் விட்டுலாம் தான் நினைச்சேன். ஆனா மார்னிங் டியூட்டி பாக்குற டிரைவருக்கு இப்ப வண்டி தேவைப்படுதான். அதான் வண்டி கொண்டு போய் கொடுக்கணும். இன்னும் டிராவல்ஸ் கதையை நீங்க விடலையா சார்? மயிலு, அந்த கதையில எல்லாமே போய் கிடையாது.